தமிழ்நாட்டில் சனாதனத்திற்கு எதிராக பேசியவர்கள் தற்பொழுது அமைதியாகிவிட்டார்கள். சனாதனத்தை டெங்கு, மலேரியா என கூறியவர்கள் தற்பொழுது அமைதி காப்பதாக ஒரு நூல் வெளியீட்டு நிகழ்வின் போது தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பேசிய விஷயம் தற்பொழுது சர்ச்சையாகி இருக்கிறது. தொடர்ந்து திமுகவை சீண்டக்கூடிய வகையில் ஆளுநர் கருத்துக்களை தெரிவித்து வருகிறாரா என்ற கேள்வியும் தற்பொழுது பொதுவெளியில் எழுந்திருக்கிறது. எம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரஹ்மான். முன்னதாகவே முன்வைக்கப்பட்ட கேள்வி, தொடர்ந்து திமுகவை சீண்டும் விதமாக ஆளுநர் பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த நிலையில திமுக தரப்பிலிருந்து அப்பப்போ என்ன பிரச்சனை வருதோ அதற்குத்தான் நாங்கள் பதிலளிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆளுநர் அவர்கள் மீண்டும் நாங்கள் சனாதனம் பற்றி பேசணும்னு அவர் நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இந்த கருத்துக்களை நாம் எப்படி பார்க்கலாம்? அவரு ஆளுநரை பொறுத்தவரையில் அவர் திமுகவை சீண்டுகிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் திமுகவை சீண்டுகிறார் என்பதுதான் எல்லோருமே அறிந்த பதில். அது அவர் அதை வெளிப்படையாக அவர் செய்து வருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிண்டியில ஆளுநர் மாளிகையில நீங்க குறிப்பிட்டது போல ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி தான் நடைபெறுகிறது. சனாதன தர்மம் ஒற்றுமை குறித்து பேசுகிறது. ராமரை நீக்கி விட்டு பார்த்தால் இந்தியா என்ற நாடே இல்லை. மக்கள் மனதில் இருந்து ராமரை நீக்க முடியாது. நாம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தி ராமர் தான் என்று அவர் பேசியிருக்கிறார். அந்த வரை அந்த பேச்சின் சிக்கலிலே அது அவருடைய கருத்து, அவர் பேசுகிறார் என்பதால். ஆனால் இதன் பிறகு அவர் பேசிய கருத்து தான் அந்த சிக்கலை வர வைக்கிறது. சனாதன தர்மத்தை இப்படி விமர்சித்து பேசியவர்கள் திடீரென வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மௌனத்திற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று அவர் பேசுகிறார். இந்த சனாதனம் குறித்த அந்த விவாத பொருள் என்பது தமிழ்நாட்டில் இன்று நேற்றல்ல, அது திராவிட இயக்கம் தொட்டு அது தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய ஒரு விவாதமாகும். அது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்கு வடக்கே சனாதனம் குறித்து பேசுவது எப்படி இருக்கிறது என்பது வேறு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் சனாதனம் குறித்த கருத்துக்கள் இன்று நேற்றல்ல, அது நூற்றாண்டுகளுக்கு மேலாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு கருத்தாகும். அந்த கருத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதை பேசியிருந்தார். அவர் அந்த பேச்சிலிருந்து பின்வாங்கவில்லை, அந்த பேச்சில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் இவர் இப்படி சீண்டுவதன் அவசியம் என்ன என்பதில்தான் இந்த கேள்வி எழுகிறது. இன்று அவர் சனாதனத்தை வைத்து சீண்டி இருக்கிறார் என்றால் நேற்று அல்லது அதற்கு முன்தினம் அவர் கல்வியை வைத்து சீண்டினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிப்பவர்கள் 75 விழுக்காடு பேர் இரட்டை இலக்க எண்ணை படிக்க கூட முடியாதவர்கள், 35, 45, 55 என்று வரக்கூடிய இந்த இரட்டை இலக்க எண் கூட என்ன என்று தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி 9ஆம் வகுப்பு படிப்பவர்களிடம் 2ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை குறித்து படிக்க சொன்னால் அவர்களால் படிக்க முடியவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 75 விழுக்காடு. ரஹ்மான், நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். முன்னதாக பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். ஐயா வணக்கம். இந்த தருணத்துல ஆளுநர் கூறிய கருத்துகள், சனாதனம் குறித்து பேசியவர்கள் தற்பொழுது அமைதி காக்கிறார்கள், என்ன நிகழ்ந்தது என தெரியவில்லை, அதுபோன்ற கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். இந்த தருணத்துல சனாதனம் குறித்து நாங்கள் தொடர்ந்து பேச வேண்டுமா, அது குறித்து சர்ச்சை எழுந்தபோது பேசினோம், ஏன் தொடர்ந்து பேசணும்னு ஆளுநர் எதிர்பார்க்கிறாரா அப்படின்னு திமுக தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் திமுகவை சீண்டும் விதமாக ஆளுநர் கருத்துக்களை தொடர்ந்து முன்வைப்பதாக பொதுவெளியில் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் எந்த நிகழ்ச்சியில அது பேசினாரு அப்படின்றத பொறுத்துதான் இருக்குது. அப்போ அந்த நிகழ்ச்சிகளை பேசும்பொழுது சமுதாயத்துல இது போலாம் பேசினாங்க, இப்ப பேசுவதில்லை, இப்போ முருகர் மாநாடுலாம் நடத்துறாங்க, நல்லா ஆன்மீகமா நல்ல விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு அவர் பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இங்க அப்ப திமுகவுக்கு பொழுது போகல, அதனால இது பெருசு பண்றாங்க, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல. பட் அவர் சொன்னது உண்மைதானே. இங்க சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னா இந்து மதத்தை ஒழிப்போம் தான் அர்த்தம். ஏன்னா அந்த இந்து மதம் தான் சனாதன தர்மம் என்பது எல்லாருக்கும் அறிந்த ஒன்றுதான். அப்போ அப்படி சொன்னவங்க முருகர் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. அவர் நல்லபடியா பேசுறது தானே அர்த்தம். நல்லபடியா பேசினாலும் ஏன் ஆளுநரை கூட சொல்றாங்கன்னு தெரியலையே திமுக காரங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு நாராயணன் திருப்பதி. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.